திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. அட்டமா சித்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள். அட்டமா சித்தி என்பது தவத்தால் பெறக்கூடிய 8 வகையான பேர்கள். இது அனிமா முதலிய 8 வகை சொல்லப்படும். அதனுடைய இயல்புகளை பற்றி 31 மந்திரங்கள்ல சொல்லியிருக்காரு திருமூல தேவநாயனார். பணிந்து என் திசையும் பரமனை நாடி, துணிந்து என் திசையும் தொழுது எம்பிரானை, அணிந்து என் திசையினும் அட்டமா சித்தி, தணிந்து என் திசை சென்று தாபித்தவாறே. பணிதல் என்பது தன்முனைப்பு அடங்கி, அதாவது ஆணவம் அதனுடைய வலிமை குறைஞ்சி இருக்கும் நிலையில, துணிதலும் தொழுதலும்னா சிவனே முழுமுதல் கடவுள் அப்படின்னு இறைவனை மனசால துணிவு எடுக்கிறது. மற்ற சிறு தெய்வங்கள்லாம் விட்டுட்டு சிவபெருமானே முழுமுதல் கடவுள் அப்படிங்கிற துணிவு. பணிந்து என் திசையும், அந்த ஆணவமெல்லாம் அடங்கி என் திசையும் அடங்கி சிவனே முழுமுதல் கடவுள் அப்படின்னு இருக்கிறது சிவஞான பேரு. இங்கே அணிதலும் தணிதலும் அப்படிங்கிறது சிவபோகம். இறைவன் வியாபியமா இருக்க உயிர் ஏகதேச வியாபகமா அதுக்குள்ள அடங்கி நிற்கிறது. தன்முனைப்பு இல்லாம உயிர் அடங்கி நிற்கிறது. அதாவது அணி ஆனது நகைகள், அது அணிஞ்சிருக்கக்கூடியவன்ட்ட ஏகதேசமா விளங்குறது போல ஆன்மா இறைவன்ட்ட அடங்கி நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 8 திசை என்று சொல்லுவது இயமம், நியமம், ஆதனம், தாரணை, பிரணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், சமாதி. இந்த ஒவ்வொரு நிலையிலையும் இறைவனையே எண்ணி இருக்கக்கூடிய உயிருக்கு புலனொடுக்கமும் மன ஒடுக்கமும் ஏற்பட்டு அதன் மூலம் இறைவனுடைய சிறப்பு இயல்பு, அதாவது சொரூப இலக்கணம் தெரிய வரும். அப்ப எல்திசையும் செல்லினும், அதாவது பராகாய பிரவேசம் என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த உயிருக்கு எங்க போனாலும் ஒரே அந்த மாதிரி இருக்குமா, பழகின இடமா 7 பூணங்களும் படைக்கும் ஆற்றலையும் கூட பெறலாம் அப்படின்னு சொல்றாரு. பரிசரி வானவர் பண்பன் அடியென துரிசர நாடியே தூவெளி கண்டேன், அரியது எனக்கில்லை அட்டமா சித்தி, பெரிது அருள் செய்து பிறப்பு அறுத்தானே. தேவர் முதலான அனைத்து உயிர்களுடைய தன்மையையும் அறிந்து கொள்ளக்கூடியவன் இறைவன். அவனது திருவடியே சரண் என்று குற்றமற நாடி மிக தூய்மையான பரவழிய கண்டுகொண்டேன். அதனால் அடியனுக்கு அரியது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றும் கிடையாது. அட்டமா சித்திகளுக்கும் அடியனுக்கு அருளி இந்த பிறவியையும் நீக்கினாரு அப்படின்னு சொல்றாரு. எல்லா உயிர்களையும் இருந்த நிலையில இருந்தே அறிவது சிவபெருமானுடைய முற்றறிவுக்கும் வரம்பில்லா ஆற்றலுக்கும் உதாரணமாக சொல்லலாம். சிவனுடைய திருவடியே நாடி கண்டது பரவெளி. அந்த பரவெளிங்கிறது அவனோட அடியே பரவெளி. அதனால அந்த பரவெளியை கண்ட எனக்கு அரியது என்று ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றது இந்த பாடல். குறவன் அருளியர் குறிவழி மூலன் பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரெட்டாம் சித்தியே. குருவனோட உபதேசப்படி இந்த யோக நெறியில் நின்று அட்டமா சித்தியெல்லாம் அடையலாம் அப்படின்னு சொல்லுது இந்த பாடல். குருவனோட அருளால அவர் குறித்த முறைப்படியே மூலாதாரத்தை நோக்கி அங்க போகக்கூடிய அந்த வாயுவை அப்படி போக விடாம தடுத்து சக்தி தானம் ஆகிய லாடத்துல சென்று சேரக்கூடிய அந்த அரிய நேரத்தை பார்த்து இருக்க, அப்படி சேரக்கூடிய வாயுவே துணையாக சாம்பவி யோகம் கேசரி யோகங்களை செய்யக்கூடிய பெரிய சிவகதி போல கிடைப்பது 8ஆம் சித்தியாக வசித்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. மூலத்தின் வழி செல்லும் காற்ற மூலன் அப்படின்னு சொல்றாங்க. நாதம் விந்து, இதுல விந்து சக்தி பேதமாக சொல்லப்படும். விந்து தானத்தை பறை என்றும் சொல்லலாம். மந்திரத்தை
உபாஞ்சுகமாக கணித்தல். சாம்பவி யோகத்தில் கண்கள் லேசாக திறந்துருக்குமா. மந்திரத்தை மானசகமாக கணிச்சா அது கேசரி யோகம். இதில் கண்கள் மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சாம்பவி அம்பாலோட அதாவது சக்தியோட கூடியது. இந்த சக்தி உலகத்துக்கும் சிவத்துக்கும் இடையே நிற்கும் நிலை. அதாவது 8வது சித்தி இந்த யோகங்களால் கிடைக்கும். இது தவிர மற்ற யோகங்களால் சில சித்திகள் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.